சொசைட்டில இந்த சமூகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து ஆண்கள் மற்றும் இளைஞர்கள் வந்து முறையா நெறிப்படுத்தப்படணும். அவர்களுக்கு பொதுவான அவேர்னஸ் தெரியல சார். எல்லாருமே இன்னைக்கு குடிக்கு அடிமையா இருக்காங்க சார். நீங்க புதுசா புரட்சியே பண்ண வேண்டாம், பொய்யை சொல்லாதீங்கன்ற. பொய் தானே சொல்லி உள்ள வந்திருக்கீங்க. இன்னைக்கு உங்களால ஒரு டாஸ்மாக் ஏதாவது குறைஞ்சிருக்கா? குடிக்கிறவங்க குற்றம் பண்ணலாம் சொல்லல, ஆனா குற்றம் பண்றதெல்லாம் குடிச்சிருக்கான்றா. கொளத்தூர் ஐயா இதுக்கு ஸ்டாலினுடைய தொகுதி ஓட 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 விட்டு விரட்டுறானுங்க, விரட்டி வெட்டுறானுங்க, அடிக்கிறானுங்க, கீழே போறானுங்க. எதுக்கு பண்ணுறானுங்கிறத அவனுக்கு நோக்கமே கிடையாது. போலீஸு துருதுருன்னு இறங்குறாங்க, இறங்கி எடுத்துட்டு பண்ணுறாங்க. எதுக்கு அந்த வீடியோ போட்டோன்னு அவரை கைது பண்ணிட்டு போகிறாங்க. எப்படி? வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இருக்குது அப்படின்னு எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு, ஏன் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க? சார், ராமநாதபுரத்தில் இப்போ ரீசெண்டாக நடந்தது. ஒரு பெண்ணை வந்து ஒருவன் அதாவது போதையின் காரணமாக கொலை பண்ணுறான். இதில் சார் அதாவது நான் ஒரு ட்ரெண்டு சொல்கிறேன் சார். இப்போது ஒரு 3 சம்பவங்களை சொல்லி நான் ஒரு ட்ரெண்டு சொல்கிறேன். பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச சார் அப்படின்னா யார் அந்த சார் அப்படின்னா, இன்றைக்கி திமுக அரசாங்கமே கிட்டத்தட்ட அதாவது நடுங்குது. அப்போ அந்த யார் அந்த சார்ன்ற அந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா, இதே அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த சம்பவம் நடக்குது. அப்புறம் அவனை கைது பண்ணுறாங்க. அவன் அந்த சாருக்காக தான் அப்படின்றான். அதுக்கப்புறம் அவனை என்ன பண்ணாங்க, என்ன ஏது, அவன் வந்து ஆட்சியாளர் எல்லாருக்கூடையும் நெருக்கமாக இருக்கிறான். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட இன்னும் பல அமைச்சர்கள் கூட பல பேர் கூட நெருக்கமாக இருக்கிறான். அவனை என்ன ஆகுது என்ன அப்படியே மக்கள் மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஸ் யூஷுவல் மக்களுக்கு மறதி ஜாஸ்தி. ஸோ மக்கள் மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் வீடியோ போடுற அளவுக்கு ஆயிடுச்சு. ரைட்டுங்களா? அதாவது அந்த பெண் வீடியோ போட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, என்ன குற்றவாளி மாதிரி என்னைய வந்து அத்தனை கேள்விகள் கேட்குறாங்க, என்னை எதிர்த்து வந்து என்னை வந்து கொச்சப்படுத்தி பதில் சொல்ல வைக்கிறாங்க, என்ன கஷ்டப்படுத்துகிறாங்க, என்னுடைய அதாவது பர்சனல் இஷ்யூஸில் இன்னும் தலையிடணும்னு நினைக்கிறாங்க, எனக்கான உரிமையை பெற்று தர்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பெண் வீடியோ போடுது. ஸோ அந்த பெண் வந்து இங்கே வந்து உரிமையை தேடி வர்ற ஒரு சிச்சுவேஷன் வருது சார். அதாவது இங்கே பெண்கள் வாழ்கிறாங்கன்னா, பெண்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக இங்கே ஆளும் அரசாங்கம் வந்து என்னென்ன மேலாண்மை திட்டங்களை பண்ணணுமோ பண்ணும் பொதுவாக. ஸோ கம்ப்ளீட் சேஃப்கார்டுக்காக என்ன பண்ணுமா, மாறாக பெண்களை பிரச்சனையில் தள்ளிட்டு அந்த பெண்கள் வந்து ஓடி வந்தோ அப்படின்னா வந்து குரல் கொடுத்தாதான் வந்து அது அரசு என்னென்னு கேட்குன்ற ஒரு ட்ரெண்ட் இருக்குது சார். அந்த பெண்ணினுடைய ஃபோன் நம்பரு ஏறக்குறைய அந்த பெண்ணினுடைய வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து எல்லாமே வெளியில் வந்துச்சு சார். எஃப்ஐஆர் லீக் பண்ணாங்க, ஃபோன் நம்பர் லீக் பண்ணாங்க, அட்ரஸ் லீக் பண்ணாங்க, ஃபோட்டோ லீக் பண்ணாங்க. இது எல்லாம் வந்து பண்ணவே கூடாது. இட்ஸ் ஆல் இல்லீகல் சார், கம்ப்ளீட்லி இல்லீகல் பண்ணாங்க. அதே மாதிரி இது கட்சி தான், ஒரு கட்சி சார்ந்தவங்க தான் பண்ணாங்க. கட்சி ரீதியாக பேசப்பட்டுச்சு இல்லை சார். கட்சி ரீதியாகவே நம்ம வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு பெண்ணுக்கு எதிராக நடந்த கொடூரம். அந்த பெண் வந்து எனக்கு இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி முறையிடுற அளவுக்கு ஆச்சு. அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஏறக்குறைய அந்த பிருந்தாவன் நகர்ன்ற இடத்துல, அதாவது ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு காட்டு பகுதியில் ஒரு 3 கைவர்கள் சேர்ந்து பாலியல் வன்முறை பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 11 மணிக்கு அந்த சம்பவம் நடக்குது. அந்த 11 மணிலேருந்து ஏற்கனவே 3 மணி நேரம் வந்து அந்த கம்ப்ளீட் எக்ஸிக்யூஷன் நடக்குது, அந்த வன்முறை சம்பவம் நடக்குது. அப்போ 100 போலீஸ்காரங்களை நாங்கள் 11:45 நாங்கள் அந்த இடத்துக்கு அனுப்பிட்டோன்றாங்க. 300 மீட்டர் கார் இடத்துலேருந்து 300 மீட்டரில் தான் அந்த சம்பவம் நடக்குது. 100 போலீஸ்காரங்க தேடி இருக்காங்க. காலையில் 4 மணி வரைக்கும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. காலையில் 4 மணிக்கு அந்த பொண்ணு அரை நிர்வாணமாக செவுரேறி குதிச்சு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் அங்கே உள்ள, அதாவது இந்த அப்பார்ட்மெண்ட் வாசிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள தட்டி எழுப்பி அவங்க போலீஸுக்கு தொடர்பு கொடுக்குறாங்க. இங்கே பிரச்சனை வந்து நடந்ததுன்னா பெண்கள் அவங்கள தற்காத்துக்கிறதுக்கு அவங்களே போய் முறையிட்டாதான் நடக்குன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு சார். அதாவது ஏன்னா இங்கே எதுவுமே தப்பு வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது. இந்த அரசாங்கம் வந்து மக்களை காப்பாற்றலை அப்படின்ற விஷயமே வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது. அப்போது இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் சம்பவங்கள் பெண்களுக்கு நடந்தால் 100 பேர் அமைதியாக இருந்துருவாங்களா? அப்போ விஷயம் வெளியில் வராது. ஆக நம்ம எதுவுமே பண்ண வேணாம். எந்த பெண்ணும் அவ்வளோ வந்து சொல்ல மாட்டா. ஒரு சில பேர் வந்து வெளியில் சொல்லிடுறாங்க. ஆக சொல்லாமல் எத்தனை பேர் இருப்பாங்க யோசிங்க. இதுதான் சார் நீங்கள் பார்க்கணுமே. அதே மாதிரி தான் இந்த பெண்ணுடைய சம்பவத்துலேயும் நீங்கள் ராமநாட்டில் ஸ்கூல் படிக்க போகிற பொண்ணு, 18 வயசு பொண்ணு ஸ்கூல் படிக்க போகுது. ஒரு ஒன் சைட் லவ். அவன் பையன் பேர் முனிராஜ்னு 21 வயசு பையன் கேட்குறான்.
கையை பிடிச்சி இழுத்து பார்க்குறான், திரும்புகிறான், திருப்பி திருப்புறான், அப்புறம் முன்னாடி போய் நிற்கிறான், அதுக்கப்புறம் அடிக்க கை ஓங்குறான், இதெல்லாம் நடக்குது. அவள் சட்டையே பண்ண மாட்டா, அவள் நான் படிக்க போகணும் விட்டுரு வைக்கின்றா, இவன் நீட்டாக எடுத்து குத்திடுறான், கத்தி எடுத்து குத்திடுறான். கம்ப்ளீட் போதையில் இருந்துறான். சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் சார். போதைன்னா நான் சொல்ல சும்மா அந்த கஞ்சா இதெல்லாம் இல்லை, அதெல்லாம் தாண்டி தமிழ்நாடு எங்கேயோ போயிட்டுருக்கு. பெண்டே அப்படின்னு சொல்லி செனகல்லேருந்து ஒரு அதாவது மாஃபியாவோட கிங் பின் அவனை கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய கடலோர மாநிலங்கள் எல்லாமே தேடிட்டு இருக்கு. குறிப்பாக சென்னை, அதாவது தமிழ்நாடுக்கு இருக்கிற சப்ஸ்டன்ஸ் சப்ளையில் 70% அவன் தானே. அவனை ஏறக்குறைய 3.5 வருடங்கள் தேடி, இந்த ஆட்சி எவ்வளவு கேவலமாக இருக்குன்னு பாருங்கள், 3.5 வருடங்கள் தேடி கடைசியில் டெல்லியில் போய் ஒரு வழியாக பிடிச்சிட்டாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட சாக்லேட்டு சமீபத்தில் கூட ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் ஒரு இடத்துல ஒரு ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு டப்பாக்குள்ளே சாக்லேட்டில் கஞ்சா வச்சு விற்றுக்கிட்டு இருக்கு. இப்படி எடுக்குது, வீட்டில் கூட்டு போகிறாங்க, மீதியெல்லாம் காட்டு அப்படின்னு வீட்டில் கூட்டு போகிறாங்க. வீட்டில் பார்த்தா அப்படியே சரமாக இருக்குது, சாக்லேட் அப்படி இருக்குது. ஒன்றும் இல்லை சார், இப்போ நீங்கள் இருக்கீங்க ஒரு 8-10 வயசு பையன், உங்கள் வீட்டில் இந்த சாக்லேட் எடுத்து சாப்பிட்டு போகிறான் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரியவாச்சு எதே வாங்கி தின்ட்டு போகிறான்னு நீங்கள் வாட்டுக்கு இருக்குங்க. கஞ்சா சார் உள்ளே இருக்கிறது. இதான் நடந்துக்கிட்டு தமிழ்நாட்டில். ஆக இங்கே எல்லா வகையிலையும் வந்து கஞ்சாவும் போதையும் அதன் மூலயமா நடக்கிற அந்த பீப்புள் அபியூஸ், குறிப்பாக உமன் அபியூஸ்ன்றது நடந்துக்கிட்டே இருக்குது சார். ராமேஸ்வரத்தில் அரெஸ்ட் ஆன அந்த பையன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஒருதலை காதலன் என்ன சொல்லியிருக்காருன்னா, போலீஸில் என்னை கம்ப்ளைண்ட் பண்ணிருன்னு சொன்னாங்க, அதனால கோவப்பட்டு நான் குத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வாக்குமூலம் கொடுத்துருக்கான். இல்லை அதுதானே சார். இப்போ நீங்கள் பயமே இல்லைல்ல, பயம் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா அங்கே டிஜிபியே இல்லை சார். சரிங்க, அதாவது டிஜிபியினுடைய பதவி காலம் முடிவதற்கு முன்னால் ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடியே அட்லீஸ்ட் குறைந்தது இல்லைன்னா 6 மாதம் ஒரு சில இடத்துலலாம் பண்ணுவாங்க. 6 மாதம் இல்லை 3 மாதத்துக்கு முன்னாடியே யார் அடுத்த இன்கம்பண்ட் டிஜிபி, யார் அதற்கு சரியான ஆள் தேர்ந்தெடுத்து வச்சுருப்பாங்க. இவர் போனதுக்கப்புறம் 12 முடிஞ்சதுக்கப்புறம் இவரை அனுப்பிட்டு அடுத்தது ஒரு 3 நாளில் அவங்க பதவி ஏற்றுருவாங்க. இதுதான் வந்து மரபு. இங்கே உள்ள டிஜிபி போயிட்டார். தேர்வாணையத்திலேருந்து அடுத்த லிஸ்ட் ஆஃப் டிஜிபி இவங்கெல்லாம் தான் வந்து பாசிபிள் எலிஜிபிலிட்டிஸ் இவங்களுக்குலாம் இருக்குது. ஸோ இதுலேருந்து யாராவது தேர்ந்தெடுத்துக்கணும். தேர்வாணையத்துலேருந்து லிஸ்ட்டு வந்துருச்சு. எடுத்து பார்க்குறாங்க, யாருமே திமுக அரசாங்கத்துக்கு ஜால்ரா தட்டுறவங்களா இல்லைன்றதுனால ஹோல்டில் போட்டுறாங்க. டிஜிபி இல்லாமல் போலீஸ், அதாவது கம்ப்ளீட்டாக இங்கே உள்ள காவல்துறை டிஜிபி இல்லாமல் இயங்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் சொல்லி டெம்பரரியாக டிஜிபி போடணும், டிஜிபி போட்டாங்க. அப்போ டிஜிபி தமிழ்நாட்டில் இல்லை, அதனால தான் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற சார் வாதம் சரிங்கிறீங்களா? என்ன அப்படி தான் நான் நினைக்கிறேன் சார். இதில் என்ன தவறு இருக்கு நீங்கள் பாருங்கள். ஆந்திராவிலேருந்து வெறும் தக்காளி வெங்காயம் விற்க வந்த ஒரு பெண், அவங்க அம்மாவோட வராங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில், இதே திருவண்ணாமலை ஊரில் நைட்டு ரோந்து பணியில் இருக்கிறவங்க பேரிகேடை போட்டு லாரியை நிறுத்தி அந்த பெண்ணை அவங்க அம்மா முன்னாடியே கதற கூப்பிட்டு போய் கிரேட் 1 கிரேட் 2 கான்ஸ்டபிள்ஸு அவங்க அம்மா முன்னாலே வன்புணர்வு பண்ணுறாங்க. காலையில் 4 மணிக்கு இந்த சம்பவம் நடக்குது. அப்போ போலீஸுக்கு எங்கே இருந்து சார் தைரியம் வந்தது? போலீஸ் இப்படி பண்ணலாமா? போலீஸ் நாலு பேர் ஒரு போலீஸ்காரனை பார்த்தா நமக்கு எப்படி பயம் வருமா வராதா? பயம் வரும், மரியாதை வருமா அவங்கள பார்த்தா? சார் இது ஒன்று, இது ஒரு சம்பவம். நீங்கள் டிஜிபி இதெல்லாம் இருந்ததுன்னா ஒழுங்காக அதாவது இவனுக்கு இவன் மேலே பயம், இவனுக்கு இவன் மேலே பயம், அந்த ஹைரார்க்கியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்ததுன்னா எதுக்கு சார் இதெல்லாம் நடக்க போகுது? சார் விழுப்புரம் மாவட்டத்தில் இதே மாதிரி ஒரு பெண்ணை ஒரு பையன் கூட்டிகிட்டு போகிறான், இது ஓடி போகிறாங்க. அது ஊரில் இன்றைக்கி கிராமங்களில் சாதாரணமாக நடக்கும். இவனும் 12th படிக்கிற பையன், அந்த பிள்ளை 10th படிக்குது, கூட்டிகிட்டு போகிறான் விழுப்புரம் மாவட்டத்தில். அந்த ஜோடி வந்து ஒரு போலீஸில் மாட்டிக்கிச்சு. இளங்கோ அந்த போலீஸ் பேர். அவர் எங்கே கூட்டு போய் என்ன இதெல்லாம் பண்ணக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணிவிட்டு நீ ஓடிடு, வீட்டுக்கு ஓடிடு அப்படின்னு அந்த பையனை அடித்து அனுப்பிடுறாரு. உடனே வீட்டில் கொண்டு போய் ஒரு அந்த பொண்ணை பைக்கில் ஏறி உட்காந்துட்டு போகிற வழியில் பாலியல் சிண்டல் பண்ணியிருக்காரு. அப்போ காலங்காலமாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான அந்த ஆணாதிக்க சிந்தனை, ஆணாதிக்க மனநிலை சார், இது போலீஸ் சார், இது முதல் காரணம். ஆனால் இதுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இது போலீஸ் சார். இது நீங்கள் ஆணாதிக்கம்ன்றது வேற, இது போலீஸ், இது ஒரு டிபார்ட்மெண்ட்டு. இவங்க தான் கண்ணியமிக்கவர்கள், இவங்க தான் வந்து இவங்களை ஏதாவது காப்பாற்றணும். காப்பாற்றுறது இவங்களை நம்பி தான் இருக்கு. இன்னும் ஒரு சம்பவம் சேர்த்து சொல்லிடுறேன். போகிற வழியில் சிண்டல் பண்ணுறாரு, அதே நேரத்தில் ஒரு மறைவான இடத்துக்கு கூட்டு போய் அங்கே பாலியல் சிண்டல் ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு ரெசிஸ்ட் பண்ணதுனால அந்த பொண்ணு ஓடி போய் தகவல் கொடுக்குது. நான் சொன்னேன், முதல்ல சொன்னேன் இல்லையா? ஆக அந்த பொண்ணு தகவல் கொடுத்ததுனால இந்த விஷயம் வெளில வந்துருக்கு, இல்லைன்னா வராது இல்லை. அதே மாதிரி திருச்சியில் அதாவது திருச்சியில் அன்னைக்கு அங்கே முதல்வர் இருக்கார் சார். முதல்வர் திருச்சியில் இருக்கார். அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் முதல்வரோட கேம்ப்பு. அங்கே தில்லை நகர்ன்ற ஒரு ஏரியா, ரைட்டுங்களா? டிராஃபிக்கில் ஒரு பையன் நிற்கிறான் சிக்னலில். 4 பேர் ஆட்டோவில் வந்து அந்த வண்டி இடித்து தள்ளி சரசரன்னு வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் தில்லை நகருக்குள்ளே போகிறான், அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கான். பின்னாடி 4 பேர் துரத்தி வராங்க. போலீஸ் காலனிக்குள்ளே போகிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, போலீஸ் காலனிக்குள்ளே போகிறான். இப்போது நான் வந்து ஒரு அஃபெண்டர் சார். நான் வந்து ஒருத்தனை குத்த போகிறேன், ரைட்டுங்களா? ஒருத்தனை கொல்ல போகிறேன். குறைந்தபட்சம் ஆஹா இது போலீஸ் காலனிடா, உள்ளே போயிட்டான்டா, இதுக்குள்ளே நம்ம போகக்கூடாது, மாட்டிக்கிறோன்னு எனக்கு பயம் வரணும்.
நான் என்ன பண்ணுவேன், அப்படி தெரிச்சு அங்கங்கே ஓடி போய் இல்லை உள்ளேருந்து எப்போ வெளில வருவான், நான் வெளிலேருந்து வேலை பார்ப்பேன். இதான் நான் பண்ணுவேன். உள்ளே போகிறானுங்க சார், அந்த 4 பேர் உள்ளே போகிறானுங்க. சரி அது விட்டானுங்களா, மேலே அவன் செகண்ட் ஃப்ளோரில் ஏறி செல்வராஜ்னு ஒரு எஸ்ஐ வீட்டுக்குள்ளே போகிறான் அந்த பையன் அடைக்கலம் தேடி. இவங்க இந்த 4 பேர் இந்த வீட்டுக்குள்ளே போய் அவனை கதற வெட்டி போட்டு வீட்டுக்குள்ளேருந்து ரத்தமாக வடியுது. வீட்டில் இருக்கிற எஸ்ஐயினுடைய மனைவியும் அம்மாவும் கத்துறாங்க. சுற்றி இருக்கிறது அப்புறம் போலீஸினுடைய குடியிருப்பு. அந்த 4 பேர் கொன்னுட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்தோடனே இருக்கிற போலீஸ்காரங்களாம் அவங்க கையில் அவ்வளோ பெரிய ஆயுதம் அதெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு போலீஸ்காரங்க கல்லை எடுத்து எறிகிறாங்க அவங்க மேலே. யார்? அந்த அஃபண்டர்ஸ் மேலே, அந்த கைவர்கள் மேலே. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே. போலீஸ்காரங்களுக்கு பயமும் இல்லை, அதாவது தப்பு பண்ணிடக்கூடாதுன்ற பயமும் இல்லை. அதே மாதிரி தப்பு நடந்ததுன்னா அதை எதிர்த்து கேட்கறதுக்கு பயம் இருக்குது. இப்படித்தான் இங்கே ஒரு போலீஸ் நிர்வாகம் இருக்குது. ஏன்னா இந்த ஆட்சியில் எப்படின்னா சார், அதாவது நீ போலீஸ் தேவைப்பட்டா, அதாவது ஏவினால் மட்டும்தான் உனக்கு வேலை, இல்லைன்னா உனக்கு வேலையே கிடையாது. உனக்கு வேலையே சார். நீங்கள் இந்த கரூர் சம்பவத்தில் எத்தனை கேள்விகள் கேட்கப்பட்டது போலீஸ் மேலே, ரைட்டுங்களா? எத்தனை கேள்விகள். போலீஸ் கொஞ்சம் என்ன எக்ஸ்ட்ரா அலர்ட்டாக இருந்தால், சார் அவனுங்க தற்கூறிங்க, அவனுங்க பண்ணது தான் தப்பு, விஜய் பண்ணது தான் ஒரு மிகப்பெரிய தவறுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். போலீஸினுடைய மேலாண்மையும் ஒரு வகையில் காரணம் தானே, அவனுடைய இயலாமையும் காரணம் தானே, ரைட்டுங்களா? மேலாண்மை இன்மையும் ஒரு காரணம் தானே. அப்போ அப்படிங்கும் பொழுது போலீஸ் ஓவராலாகவே இட் இஸ் நாட் அப் டு இட்ஸ் மார்க், இட் இஸ் நாட் அப் டு இட்ஸ் லெவல். அது உண்மை, அதை நம்ம ஏற்றுக்கணும் சார். இதுதான் இங்கே சட்டம் ஒழுங்கு அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன பண்ண முடியும்? எடப்பாடியார் போன்றவர்கள் அங்கங்கே அப்பப்போ குரல் கொடுக்குறாங்க. குரல் கொடுப்பதனால இதெல்லாம் தெரிய வருது நமக்கு அட்லீஸ்ட். இல்லைன்னா இதெல்லாம் எங்கே தெரிய வரும்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே தெரிய வராது. இப்போ இந்த சொசைட்டியில், இந்த சமூகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்கள் ஆண்கள் மற்றும் இளைஞர்கள் முறையாக நெறிப்படுத்தப்படணும். அவர்களுக்கு பொதுவான அவேர்னஸ் தெரியல சார். எல்லாருமே இன்னைக்கு குடிக்கு அடிமையாக இருக்காங்க சார். 500 கோடி டார்கெட் வைக்கிறாங்க அரசாங்கம். எப்போ? தீபாவளிக்கு 500 கோடி டார்கெட். ஓகே ரைட். 790 கோடி 3 நாள் தீபாவளியில் கலெக்ஷன். எதுக்குன்னா டாஸ்மார்க்கு. தமிழக அரசாங்கத்தினுடைய ஒரு நிர்வாகம், ஒரு ஆர்கனைசேஷன் டார்கெட்டை வச்சு டார்கெட்டுக்கு மேலே ஓவர் அச்சீவ் பண்ணுதுன்னா அது டாஸ்மார்க் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. டாஸ்மார்க்கில் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால தான் சமூகத்தில் குற்றங்கள் அதிகரிக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? பிருந்தாவன் நகர், இதே மறுபடியும் அதே கதைக்கு வரும். பிருந்தாவன் நகர் அதே அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி உள்ள இடத்துல இல்லீகலாக ஒரு பாரே நடக்குது. அதில் குடிச்சிட்டு போன 3 பேர் தான் அந்த பொண்ணை வன்முறை பண்ணியிருக்காங்க. இப்போ இது வேற என்ன? அந்த பார் இருக்கா? நாங்கள் ஒன்றும் இல்லை, இது சொல்கிறேங்க. அந்த பாரு இல்லீகலாக நடக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்லீகலாக நீங்கள் சப்ளை பண்ண முடியாது. ரீட்டைலில் உங்களால் மதுபானத்தை டாஸ்மாக்லேயும் சப்ளை பண்ணக்கூடாது. இல்லீகலாக அங்கே சப்ளை நடக்குது. சப்ளை நடக்கிறதே தவறு. பாரோட கம்ப்ளீட் செட்டப் சார். சைட் டிஷ்லேருந்து எல்லாம் இருக்குது. சைட் டிஷ் எல்லாம் இருக்குன்னா வெறும் பாக்கெட் மட்டும் இல்லை, ரெடி பண்ணி கொடுக்கவும் ஆள் இருக்கான். அதாவது லைவாக ரெடி பண்ணி கொடுக்கும். இந்த மொத்த செட்டப்பே இல்லீகல். இங்கே குடிச்சிட்டு போனவங்க அந்த பெண்ணை வன்முறை பண்ணியிருக்கான். இப்படி அரசாங்கமே இந்த அளவுக்கு மெத்தனை போக்கோட இருந்ததுன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? அப்போ என்ன செஞ்சால், இந்த அரசாங்கம் என்ன செய்தால் இந்த குற்றங்கள்லாம் தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது எதையும் நீங்கள் செய்ய வேணாம் சார். நீங்கள் செய்ய வேணாம். நான் என்ன சொல்கிறேன்னா, புதுசாக நீங்கள் ஒன்றும் புரட்சி பண்ண வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன்னா, இருக்கிறத ஒழுங்காக பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்காதீங்கன்றேன். பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க. ஏன் சொல்ல வரேன்னா, அம்மையார் கருணாநிதி, சரி கனிமொழி கருணாநிதி அவர்கள் என்னென்னா, எங்கள் அப்பா வந்தா, அதாவது 2016 எங்கள் அப்பா வந்தால் அவர் போடுற முதல் கையெழுத்து டாஸ்மாக் ஒழிக்கிறது அப்படின்னாங்க. அதே மாதிரி 2020 எங்கள் அண்ணன் வந்தால் போகிற முதல் கையெழுத்து டாஸ்மாக் இளம் விதவைகள் இருக்காங்க அப்படின்னாங்க. இதை சொல்லி தான் அவங்க 2 முறை தூத்துக்குடி தேர்தலில் எம்பியா, தூத்துக்குடியோட எம்பியாக இருக்கிறாங்க. சரிங்களா? அதில் ஒரு தமிழிசை சவுந்தரராஜன் எதிர்த்து எதுக்கு சொல்ல வரேன்னா, நீ டாஸ்மாகினுடைய நிறுவனங்களை உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஆனால் மதுக்கு அடிமையாக இருப்பவர்கள் அவர்களாக நினைச்சால் மட்டும்தானே திருந்த முடியும். அரசு டாஸ்மார்க்கை ஒழிச்சிருச்சு அப்படின்னா அவங்க வேற வழியில அந்த நீங்க ஏன் சொல்றீங்கன்ற நான் என்ன சொல்றேன், கலாச்சார சாவலாம் நீங்க இந்த பக்கத்துல போய் அவங்க போதையை தேடிக்க மாட்டாங்களா? இல்ல சார், நீங்க அது பிரைமரிலி நான் உங்கள்கிட்ட ஒன்று தான் கேட்குறேன். நான் மறுபடியும் சொன்னது தான், நீங்கள் புதுசாக புரட்சியே பண்ண வேண்டாம், பொய்யை சொல்லாதீங்கன்றேன். பொய் தானே சொல்லி உள்ளே வந்திருக்கீங்க. இன்றைக்கி உங்களால் ஒரு டாஸ்மாக் ஏதாவது குறைஞ்சிருக்கா? மாறாக என்ன நடக்குது தெரியுமா? அரசினுடைய டாஸ்மாக் நிறுவனத்தை சார்ந்த ஒரு மூத்த அதிகாரி புது சரக்கு இறக்கியிருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லி வெரைட்டியை அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் போடுறாரு. அது எலைட் ஷாப்னு சொல்லி இருந்துட்டு சார், டாஸ்மாகினுடைய மதுபானங்களை பொருட்களை நீங்கள் மார்க்கெட்டிங்கே பண்ணக்கூடாது. அது 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 லா. அது இவர் சமூக வலைதளத்தில் நாங்கள் புதுசாக என்ன இறக்கிறோம் லிஸ்ட்டு போடுறாரு. இப்போ தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்கை ஒழிச்சிட்டா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைஞ்சிடும் அப்படின்னு பார்த்துக்கலாமா? நான் எனக்கு வேறு எதுவுமே தோணலை சார். என்னுடைய மனசுக்கு தோணுது. ஏன்னா இங்கே குற்றம் பண்ண எல்லாரும், அதாவது குற்றம் பண்ண குடிக்கிறவங்க குற்றம் பண்ண நான் சொல்லலை. ஆனால்
குற்றம் பண்ணுறலாம் குடிச்சிருக்கான்றானா. அப்போ நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியல. அப்போ குடிக்க அவங்க அடிக்ட் ஆகிருக்காங்க, போதைக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க, அதனால தான் குற்றம் அவங்க ஒரு செய்யறாங்க. வகையில் அதுக்கு இந்த அரசு காரணமாக இருக்குன்றானா. அப்போ போதைக்கு அடிமையாகி குற்றம் செய்பவர்களை எப்படி தண்டிக்கணும் அல்லது எப்படி திருத்தணும், அவர்களை எப்படி நெறிப்படுத்தணும்? இல்லை அதுதானே சார், நீங்கள் போலீஸுக்கு டிஜிபி போட்டால் அவங்களாம் ஏதாவது பண்ணுவாங்க. ஒரு துறைக்கே நீங்கள் அதிகாரி போடுறதுக்கு நீங்கள் தயங்குனீங்கன்னா பயந்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு சலாம் போடாதவங்களா இருக்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் அவங்கள வந்து நீங்கள் இக்னோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அப்புறம் அந்த அரசினுடைய இயந்திரம், அந்த போலீஸினுடைய மொத்த ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கும், தப்பாக தானே இருக்கும். அப்படி தானே தவறு நடந்துகிட்டு இருக்கு. இத்தனை தவறுகளை சார் கொளத்தூர் ஐயா மதிப்பிற்கு ஸ்டாலினுடைய தொகுதி ஓட 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 விட்டு விரட்டுறானுங்க சார். விரட்டி வெட்டுறானுங்க, அடிக்கிறானுங்க, கீழே போகிறானுங்க. எதுக்கு பண்ணுறானுங்கிறது அவங்களுக்கு நோக்கமே கிடையாது. நோக்கமே கிடையாமல் இந்த ரோட்டில் தெருவில் போயிட்டு இருக்கவங்கள அடிக்கிறாங்க 4-5 பேர் சேர்ந்து. ரைட்டுங்களா? உங்களை போன்ற என்னை போன்ற அங்கே உள்ள அந்த ஏரியா வாசி, அந்த ஏரியாவில் வசிக்கக்கூடிய ஒரு நபர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவருடைய சிசிடிவி கேமராவில் இதெல்லாம் பதிவாகுது. அதை எடுத்து அவருடைய சமூக வலைதளத்தில் போடுறாரு. ரைட்டுங்களா? கொளத்தூரில் ஐயா ஸ்டாலின் தொகுதியில் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, ஓட ஓட நைட்டு வெட்டியிருக்காங்க, நான் பார்த்தேன் வச்சேன், இப்படி இந்த இடத்துல பயமாக இருக்குங்களால் வாழைய முடியல அப்படின்னு போடுறாரு. போலீஸு துருதுருன்னு இறங்குறாங்க. இறங்கி எடுத்துட்டு பண்ணுறாங்க. எதுக்கு அந்த வீடியோ போட்டோன்னு அவரை கைது பண்ணிட்டு போகிறாங்க. எப்படி போலீஸ் தான் நீங்கள் ஒவ்வொரு வீட்லையும் சிசிடிவி வைங்கன்னு ஒரு சைடில் அறிவுறுத்துது. அந்த போலீஸே என்ன பண்ணுதுன்னா சிசிடிவி வச்சு நீ எதுக்கு என்கிட்ட கேட்க வீடியோ நீ சோஷியல் மீடியா அப்லோட் பண்ண அப்படின்னு அது ஸ்டாலினுடைய தொகுதின்றனால கைது பண்ணுது. இப்போ இப்படி போலீஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் சார்? ஸ்கூல் பஸ்ஸில் குழந்தைங்க இருக்கிறாங்க. அது 4-5 படிக்கிற குழந்தைங்க, ஒரு 7-8 வயசு இருக்கும் சார். உள்ள பெண் டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. டிரைவர் வண்டி ஓட்டிட்டு போகிறாரு. ஸ்கூல் பஸ்ஸு குடிச்சிட்டு கஞ்சா போதையில் கல்லை கொண்டு எறிகிறானு. வைப்பர் இருக்கு இல்லையா, வைப்பரை உடைக்கிறானுங்க. உள்ளே இருக்கிற பெண் டீச்சர்ஸை கெட்ட வார்த்தையில் திட்டுறானுங்க. அந்த டிரைவரை கெட்ட வார்த்தை திட்டுறானுங்க. உள்ளே உள்ள குழந்தைங்களாம் இந்த அழுகிறது வேற, குழந்தைங்க கத்துறது வேற. இந்த பதறி ஒரு மாதிரி பயத்தில் கத்துன்னு தெரியுமா, அந்த மாதிரி கத்திட்டு இருக்கு. அது ஒரு ட்ராமா சார். இப்போலாம் நீங்கள் அதுக்குண்டான ஆளுகளை கூப்பிட்டு வச்சிங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த சைக்கியாட்ரிஸ்ட்லாம் இருக்காங்க, இந்த சைக்கலாஜிக்கலாக இந்த குழந்தைகளுக்கு நடக்கிற அந்த 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 அதெல்லாம் கேட்டு இந்த ட்ராமாலாம் ஒரு 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 7 நாளைக்கு ஆக்டிவாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க மனசுலேயே இருக்கும். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நமக்கு நடக்கும், ஐயோ இது நம்ம பார்த்துருக்கோம்னு எப்பயுமே அதை ரிலேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அப்பப்போ தோணும். இப்படி தான் சார் இந்த அரசாங்கம் இருக்குது. இதில் நீங்கள் அதாவது எப்படினாலும் ரிலேட் பண்ணலாம். ஒன்று இந்த அரசினுடைய அதாவது அந்த அதிகாரியை போடுவதற்கான மெத்தனை போக்கு, அப்படின்னா அந்த அரசினுடைய அந்த டாஸ்மாக் அந்த நிர்வாகத்தை ஊக்குவிக்கிறதுக்கு எதையாவது பண்ணி ஊக்குவிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, 10 ரூபா பாட்டிலு கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கிறாங்கன்ற ஒரு துணிச்சல் தானே அந்த அரசுக்கு. 10 ரூபா பாட்டில் வாங்குகிறோம், ஓகே துணிச்சல். அதில் எடப்பாடியார் அன்னைக்கு சொல்கிறாரு 10 ரூபா ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்கிது. 1.5 கோடி பாட்டில் விற்கிது 10 ரூபா அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 கோடி. ஒரு நாளைக்கு 15 கோடினா 30 நாளைக்கு 450 கோடி. ஒரு வருஷத்துக்கு 5000 கோடி. 5 வருஷத்துக்கு 25,000 கோடி. ஒரு எலெக்ஷன் நடத்தலாம், தாராளமாக எலெக்ஷன் நடத்தலாம். இவ்வளவுதான் அந்த 10 ரூபா மேட்ரு அப்படின்றாரு அவர். அப்போது நீ ஏற்கனவே அவன் குடிக்க அடிமை, அவன் ஏற்கனவே அவன் வீட்டை பார்க்காம, இல்லை வீட்டை பார்த்தோ பார்க்காம, இல்லை அரைக்குறையாக பார்த்தோ நிதானம் இல்லாமல் வாழ்கிறவன், அவன்கிட்ட எக்ஸ்ட்ரா இன்னும் 10 ரூபா வாங்க நீ தயங்காமல் இருக்கேன்னா அப்புறம் நீ என்ன அரசு? நீ ஒரு கேள்வி வருதா வரலையா? இவ்வளவுதான் சார். இது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்யூஸு சப்ஸ்டன்ஸை வந்து விற்கிற ஒருத்தன் மாட்டுறான். அவனையும் இந்த சென்னை சார்ந்த ஒரு காவல்துறை வந்து டெல்லியில் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வருது. எல்லாமே நடக்குது சார். இதுதான் உண்மை. இதை ஏற்றுக்கணும். முட்டாயில் கஞ்சா வச்சு விற்கிறான், அதையும் இந்த போலீஸ்காரங்க தான் பிடிக்கிறாங்க. ஸோ இங்கே என்ன தான் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு பயம் வருது. இல்லை தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக வரிசையாக குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இப்படி சட்ட ஒழுங்கு சரியில்லாமல் இருப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களும் ஆண்களும் போதைக்கு அடிமையாக இருக்காங்க. அதன் விளைவாக தான் இப்படிப்பட்ட குற்றங்கள்லாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் முன் வச்சிருக்கீங்க. கண்டிப்பாக இது தமிழக அரசும் சரி, பொதுமக்களும் கவனத்தில் எடுத்துக்கொள்வார்கள். வருங்காலங்களில் இது போன்ற தவறுகள் சரி செய்யப்படும் அப்படின்னு நம்ம நம்பலாம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி சார்.